பாகம் 386. மேனகா ஒரே டயலாக்கில் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுவிட, இப்போது யார் சொல்வது நிஜம் யார் சொல்வது பொய் என்று தெரியாமல் அனைவரும் மாதவியையும் மேனகாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். மாதவிக்கும் இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அர்ஜுனின் பார்வை அவளை குத்தி கிழித்தது. எனக்கு நயானாவை ரொம்ப பிடிக்கும். அவ என்னோட பொண்ணு மாதிரி. அப்படி இருக்கேல நான் ஏன் இப்படி பண்ண போறேன் என்றாள் மாதவி. அவள் சொல்வதும் உண்மைதான். நயானாவின் பெற்றோருக்கு மாதவி நயானா மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் என்பது நன்றாகவே தெரியும். அதனால் இதை மாதவி செய்திருக்க மாட்டாள் என்று நினைத்தவர்கள் மேனகாவை ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல் பார்த்தார்கள். அக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா அதுதான் எனக்கும் சுத்தமா புரியல. எதுக்காக இப்படி செஞ்சீங்க என்று மீண்டும் முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் மேனகா. இப்போதும் அந்த மேனகா அனைத்து பழியையும் தன் மீது திருப்ப பார்க்கிறாள் என்று தெரிந்ததும் மாதவிக்கு கோபமாக வந்தது. என்று அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கும் நேரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில், மிஸ்ஸஸ் மேனகா, உங்களுக்கு நேத்ரா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க தானே என்றாள் அவந்திகா. அவள் ஏன் இதை கேட்கிறாள் என்பது புரியவில்லை என்பதால் கொஞ்சம் தயங்கிய மேனகா, ஆமா, நான் நேத்ரான்னு ஒரு பொண்ண மாதவி அக்கா தத்தெடுத்து வளர்த்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பொண்ண நேர்ல பார்த்ததில்ல. இன்னைக்குதான் நேர்ல பார்த்தேன் என்றாள். ஓகே, அப்போ எதுக்காக நேத்து நேத்ராவை போய் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல பாத்தீங்க? நான் போகவே இல்லைன்னு மட்டும் சொல்லிராதீங்க. நேத்து நீங்க போய் நேத்ராவை பார்த்தத நான் மட்டும் இல்ல, நயானாவும் தான் பார்த்தா என்றாள் அவந்திகா. அடுத்த நொடி எழுந்து நின்ற நயானா, ஆமா, அவந்திகா அக்கா சொல்றது உண்மைதான். நேத்து நீங்க நேத்ராவை பார்த்ததையும் அவ கூட பேசினதையும் நானும் அவந்திகா அக்காவும் பார்த்தோம் என்றாள். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியவே இல்ல என்று சொன்ன மேனகாவின் கண்களில் தெளிவாகவே பயம் தெரிந்தது. யார் சொல்லி இருந்தாலும் அர்ஜுன் நம்பி இருக்க மாட்டான். ஆனால் இப்போது நயானாவே சொன்ன பிறகு அர்ஜுனால் எப்படி அதை நம்பாமல் இருக்க முடியும்? இப்போது அவனது மொத்த சந்தேகமும் மேனகாவின் மீது திரும்பியது. மேனகா ஆண்டி, நீங்க எதுக்காக நேத்து ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு போனீங்க? எதுக்காக நேத்ராவை பாத்தீங்க என்றான். சட்டன மேனகாவிற்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை. ஒரு நொடி தயங்கியவள், அர்ஜுன், அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியாப்பா? உனக்கு உன்னோட மேனகா ஆண்டி மேல நம்பிக்கை இல்லையா என்று அவள் கண்களை கசக்கவும், அப்படி இல்ல ஆண்டி, நீங்க எதுக்காக அங்க போனீங்கன்னு தெரியலனா அப்புறம் அவங்க சொல்றது உண்மைன்னு தானே அர்த்தம். ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல என்று அர்ஜுன் மீண்டும் சொல்ல, அர்ஜுன், யார் என்ன வேணா சொல்லட்டும், இத்தனை வருஷமா நான் உன் மேல வச்சிருந்த பாசம் உண்மை. உன்னை என் சொந்த பையன் மாதிரி தான் நான் பாத்துட்டு வரேன். ஆனா நீ என் மேலேயே சந்தேகப்படுற என்று சொல்லி அவள் அழ ஆரம்பிக்கவும் அர்ஜுனிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவன் பல இடங்களில் சித்தி என்றால் கொடுமைக்காரி என்று கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் மேனகாவை பொறுத்தவரையில் அவள் எப்போதும் அர்ஜுன் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை தான் பொழிந்து கொண்டிருக்கிறாள். இப்போது அவள் கண்ணீர் விடுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விஷம் திரும்பவும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டா என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்ட அவந்திகா, மேனகா மேடம், நீங்க இப்படி அழுகிறதால எல்லாம் சரியாகிறாது. நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு ஒரு கரெக்டான காரணம் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லையே என்றாள் அவந்திகா. அனைவருக்கும் அவந்திகா சொல்வதுதான் சரி என்று பட்டது. கண்களாலேயே அவந்திகாவை எரித்து விடுவது போல் கூர்ந்து பார்த்த மேனகா, ஆமா, நான் ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு போனேன் தான். நீங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி நான் அங்க நேத்ராவை கூட பாத்திருக்கலாம் என்றாள். அர்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆனா மேனகா ஆண்டி, உங்களுக்கு நேத்ரா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்களே என்று அவன் கேட்கவும், ஆமாப்பா, எனக்கு நேத்ரா யாருன்னே தெரியாது. நான் ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு போனேன் தான். ஆனா அபிஷியலா போனது. நம்ம குடும்பத்துல இருந்து வருஷம் நிறைய அனாத இல்லத்துக்கு, நர்சிங் ஹோம்க்கு, ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்க்கு எல்லாம் டொனேஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் நாம இந்த ஹோமுக்கு தான் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். வெறுமன காசை மட்டும் கொடுத்துட்டா போதுமா? போய் அங்க இருக்கிறவங்கள நேர்ல பார்க்க வேணாமா? நேத்து மட்டும் இல்ல, நம்ம டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய டைம் நான் அந்த ஹோமுக்கு போயிட்டு தான் இருக்கேன்.
அங்க போய் நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பாக்குற எல்லாரையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. இவங்க சொன்ன மாதிரி நான் நேத்ராவை அங்க பாத்திருக்கலாம். பட் நேத்ரா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொல்ல போனா அவளுக்கு மனநலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது என்று சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இப்போது அர்ஜுனுக்கே கூட அவளை பார்க்க பாவமாக இருந்தது. மேனகா ஆண்டி என்று அவன் ஏதோ பேச ஆரம்பிக்கும் நேரம் அதுவரை அமைதியாக நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திரன், இந்த வருஷம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு டொனேஷன் கொடுக்கலான்னு சொன்னதே நான் தான். இந்த ஒரு வாரமா நேர்ல போய் அவங்கள பாத்துட்டு வர சொல்லி உங்க மேனகா ஆண்டி கிட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் என்று அர்ஜுனை பார்த்து கோபமான குரலில் சொன்னார். இப்போது தன் உதட்டை அழுந்த கடித்த மேனகா, மாதவி அக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க திரும்பவும் அர்ஜுன உங்க பக்கம் இழுக்கணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அத நான் தப்புன்னு சொல்லல. என்னதான் இருந்தாலும் நீங்க அர்ஜுன 10 மாசம் சுமந்து பெத்திருக்கீங்க. அதனால அவன் மேல உங்களுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். நீங்க அர்ஜுன் மேல கொஞ்சம் பாசத்தை காட்டுனா அவன் தானா உங்ககிட்ட வந்துட போறான். அதுக்காக இப்படியெல்லாம் எதுக்காக பண்றீங்க? எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நேத்ரா நீங்க தத்தெடுத்து வளர்த்தின பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அவ உங்க கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறவ. அப்படி இருக்க பொண்ணு நான் சொன்னா கேப்பாளா இல்ல நீங்க சொன்னா கேப்பாளா? ஏங்கா இப்படி உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிறீங்க? மேனகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மாதவிதான் இந்த பிளானை போட்டு அனைத்தையும் செய்திருக்கிறாள் என்பதை தெளிவாக சொல்வதாக இருந்தது. இப்போது அர்ஜுனால் முழுமையாக மாதவியை சந்தேகப்படவும் முடியவில்லை, மேனகாவை முழுமையாக நம்பவும் முடியவில்லை. அவன் இருவருக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கும் நேரம், மாதவி 9 வருஷத்துக்கு அப்புறமும் மனசுல அந்த வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்குறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ இப்படி கால்குலேட் பண்ணி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ச்சே, நான் உன்னை ரொம்பவே குறைச்சு கணக்கு போட்டுட்டேன் என்றார் ராஜேந்திரன். இதை சொன்னவன் அப்படியே அதே கோபத்தோடு நயானாவை பார்த்து, நீ இந்த ராஜேந்திரன் குடும்பத்தோட மருமக, இனி என்ன பேசினாலும் யோசிச்சு பேச பழகு என்று அதட்டினார். அதற்கு மேல் அங்கு யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இடத்தில் பெருத்த அமைதி நிலவியது. நயானாவின் அப்பாவை திரும்பி பார்த்த ராஜேந்திரன், நாம இந்த கல்யாணத்தை பத்தி இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு மேல இங்க கல்யாணத்தை பத்தி பேச முடியும்னு எனக்கு தோணல என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவை நோக்கி நடந்தார். இப்போது தன் கண்களை துடைத்த மேனகா, அர்ஜுன் அப்பா போகாதீங்க, நில்லுங்க. இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம இன்னும் அத பத்தி எதுவும் பேசலனா என்ன ஆகுறது? இன்னைக்கு நடந்தது ரொம்பவே சாதாரண விஷயம். நான் இத பெருசா எடுத்துக்கல. நான் நல்லாத்தான் இருக்கேன். நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்று சொல்லிக்கொண்டே ராஜேந்திரனின் பின்னால் ஓடினாள். மேனகா, நீ சும்மாரு. நீ எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போறதாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. இந்த மாதவி எதுக்காக இந்த டின்னருக்கு வரேன்னு சொன்னான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் அவ இவ்ளோ பெரிய கிரிமினல் பிளானோட இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியுது என்று சொன்ன ராஜேந்திரனின் குரல் மெல்ல ஓசை குறைந்தது. ராஜேந்திரனும் மேனகாவும் அந்த பிரைவேட் ஹோட்டலை விட்டு சென்றிருந்தார்கள். இப்போது வேதனையோடு அர்ஜுனிடம் ஏதோ பேச நினைத்த மாதவி வார்த்தைகளை அப்படியே தன் வாய்க்குள் முழுங்கிக் கொண்டாள். அவளுக்கு தெரியும் இப்போது என்ன பேசினாலும் அது வீண் என்பது. அவள் சொல்வது எதையும் அர்ஜுன் காதில் வாங்கிக் கொள்ள போவதில்லை. சின்ன வயதிலிருந்தே அவன் பார்வையில் மாதவி ஒரு மோசமான அம்மாவாகத்தான் இருக்கிறாள். இப்போது மட்டும் அவள் சொல்வதை அவன் நம்பி விடுவானா என்ன? எப்போதும் போல் அவன் தன் வார்த்தைகளால் கொன்றெடுக்க போகிறான் என்று மாதவி நினைத்திருக்க, அர்ஜுன் பேசுவதற்கு முன்னால் அவன் கையை பிடித்து அமைதிப்படுத்தினாள் நயானா. அவன் எதுவும் பேசாமல் தன் பற்களை இறுக கடித்து கொண்டு நின்றாள். ஆனால் அவன் கண்களில் மிகப்பெரிய ஏமாற்றம் தெரிந்தது. அவன் அருகே குனிந்த நயானா மிகவும் மெல்லிய குரலில், அர்ஜுன், எதுவும் பேசிராதீங்க. மாதவி ஆண்டி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நாம இன்னும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல. யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியாம எதுவும் பேச வேணாம் என்றாள். இதை கேட்டு கேலியாக புன்னகைத்த அர்ஜுன், ஓ, யார் மேல தப்பு இருக்குன்னு வேற கண்டுபிடிக்கணுமா? அதுதான் இப்பவே எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சே. இதுக்கு மேல எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்று சொன்னவன் மாதவியிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நயானாவின் அப்பா அம்மாவை பார்த்து திரும்பினான். அத்தை, மாமா,
இன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்பவே சாரி. வாங்க, நான் உங்களை ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுறேன் என்றான். அங்கு நடந்த கலேபரத்திற்கு பின் அங்கு யாரும் சாப்பிடும் மூடில் இல்லை. நயானாவின் அப்பா அம்மாவிற்கு மேனகாவை பற்றியோ மாதவியை பற்றியோ இன்னும் முழுதாக தெரியாது. என்னதான் அவர்களுக்கு மாதவியைத்தான் அதிகம் பிடிக்கும் என்றாலும் அதை வைத்து அவர்களால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. லேசாக தலையசைத்தவர்கள் மாதவியை பார்த்து, ஓகே சம்பந்தி, நாங்க இப்ப கிளம்புறோம், நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அர்ஜுன் எதுவும் பேசாமல் அவர்களை வெளியே அழைத்து சென்றான். வெளியே செல்லும் போது அவந்திகாவை திரும்பி பார்த்த நயானா, அத்தைய பாத்துக்கோங்க என்று சைகை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவந்திகாவும் நான் பாத்துக்கிறேன் என்பது போல தலையசைத்துவிட்டு ஆதரவாக மாதவியின் கைகளை பிடித்தாள். இப்போதும் அந்த அறையில் அவந்திகாவும் மாதவியும் மட்டும்தான் இருந்தார்கள். மாதவியின் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. தன் மாமியாரின் இந்த நிலையை பார்த்த அவந்திகாவிற்கு மேனகாவின் மீது கோபமாக வந்தது. அத்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த ராட்சசி திரும்ப திரும்ப இதே வேலையை பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இந்த அர்ஜுன் இருக்கானே, அவன் ஒரு வடிகட்டுன முட்டாள். இவ்ளோ சாதாரணமான விஷயத்துல கூட அவனால உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அடுத்த டைம் அவன் என் கையில மாட்டட்டும், பேசிக்கிறேன் என்று அவந்திகா தன் வாய்க்குள்ளேயே அர்ஜுனை திட்டிக் கொண்டிருக்க, பொம்மி, அர்ஜுனை எதுவும் சொல்லாத, அவன் பாவம், தப்பெல்லாம் ஏன் மேலதான். அந்த குடும்பத்துல இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அவனை அங்க விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நானும் கொஞ்சம் சுயநலமாத்தான் இருந்துட்டேன். என் பையனோட எதிர்காலத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே மாதவிக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. மாதவியின் உடல் நிலையை அறிந்த அவந்திகா வேகமாக அவள் ஹேண்ட்பேக்கில் இருந்து மாதவிக்கான மாத்திரைகளை எடுத்து போட சொல்லிக் கொடுத்தாள். அதன் பின் சிறிது நேரம் அர்ஜுனை பற்றியோ அங்கு நடந்ததை பற்றியோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பின் மாதவி கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அவர்கள் இருவரும் அந்த பிரைவேட் ரெஸ்டாரண்டை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் வீடு வந்து சேர்ந்த போதும் அரவிந்த் வீட்டிற்கு வராமல் இருந்தான். அவந்திகா ரெஸ்டாரண்டில் இருந்த போது அரவிந்திற்கு போன் செய்து பார்த்தாள். ஆனால் அரவிந்த் போனை எடுக்காததால் அவன் நேத்ராவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான் போல என்று நினைத்துத்தான் மாதவியும் அவந்திகாவும் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்து அரவிந்தை காணவில்லை என்பதால் குழப்பத்தோடு மீண்டும் அரவிந்திற்கு போன் போட்டுக்கொண்டே மாதவியை ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தாள் அவந்திகா. மாதவியின் நிலையை பார்த்து கொஞ்சம் பதறிப்போன மரியா, ஐயோ மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கவும் இப்போதைக்கு எதையும் பேச வேண்டாம் என்று சைகை செய்த அவந்திகா மாதவியை அவளது அறைக்கு அழைத்து சென்று தூங்க வைத்தாள். சிறிது நேரத்திலேயே மாதவி நன்றாக தூங்கிவிட அவந்திகா அங்கு மாதவியின் அறையிலேயே அமர்ந்து இன்று நடந்த அனைத்தையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். உண்மையில் அவந்திகா அந்த மேனகாவை குறைத்துத்தான் மதிப்பிட்டு விட்டாள். ஒரே நொடியில் அனைத்தையும் இவர்கள் பக்கம் திருப்பிவிட்டாள். இதை பற்றி யோசித்த அவந்திகாவால் நேத்ரா சொன்னதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அப்படி 9 வருஷத்துக்கு முன்ன என்னதான் நடந்துச்சு? ஏன் அரவிந்த் அதை என்கிட்ட இருந்து இப்படி மறைச்சு வைக்கிறாரு என்று யோசித்தவள், அரவிந்த், நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுப்பேன். இதுவரை உங்களுக்கும் நேத்ராவுக்கும் மட்டும்தான் 9 வருஷத்துக்கு முன்ன நடந்தது தெரியும்னு நினைச்சேன். இப்ப மேனகாவுக்கும் தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அந்த மேனகா கிட்ட இருந்தே நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பாகம் 387. 9 வருடத்திற்கு முன் அப்படி என்னதான் நடந்திருக்கும் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அவந்திகா மாதவியின் தூக்கம் கலையாதவாறு மெதுவாக ஓசை எழுப்பாமல் அந்த அறையை விட்டு வெளியே எழுந்து சென்றாள். அரவிந்த் உள்ளே வரும்போது அவன் முகம் கடுமையாக இருந்தது. அவந்திகா அவனோடு நேத்ரா வருவாள் என்று வாசலையே பார்த்து கொண்டிருக்க அவனோடு யாரும் வராததை பார்த்து குழம்பியவள், அரவிந்த், நேத்ரா எங்க என்றாள். அவ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா, என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல என்று அரவிந்த் நிதானமாக பதில் சொன்னான். என்னது, தப்பிச்சு போயிட்டா கண்டுபிடிக்க முடியலையா? என்ன அரவிந்த் சொல்றீங்க என்று அவந்திகா கோபமான குரலில் கேட்கவும் சோகமாக தலையசைத்த அரவிந்த், ஆமா அவந்திகா, நான் அவ பின்னாலேயே தான் வெளியே ஓடினேன்.
ஆனா வெளியே டிராபிக் அதிகம் இருந்த இடத்துக்கு போனதும் என்னால அவளை ஃபாலோ பண்ணி போக முடியல. நான் வந்து காரை எடுத்துட்டு போறதுக்குள்ள அவ எங்கேயோ காணாம போயிட்டா என்றான். உண்மையில் இப்போது அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது இருந்த கோபமெல்லாம் காணாமல் போயிருந்தது. இத்தனை நாட்கள் நேத்ரா தன் மீது காட்டிய வெறுப்பெல்லாம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வந்தது என்று அவந்திகா யூகித்திருந்தாள். இப்போது நேத்ரா வீட்டிற்கு வந்ததும் அவளிடம் அனைத்தையும் தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று அவந்திகா நினைத்திருக்க, இங்கு அரவிந்தோ நேத்ரா காணாமல் போய்விட்டாள் என்று அசால்ட்டாக சொல்லிக் கொண்டிருந்தான். போங்க அரவிந்த் என்று அவந்திகா ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே, அவந்திகா, நேத்ராவை நினைச்சா எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. ஆனா நேத்ரா ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அவளோட மனநலமும் இப்போ நல்லாத்தான் இருக்கு. அவளுக்கே நம்ம கூட இருக்க வேணாம், திரும்ப நம்மள பார்க்க வேணான்னு தோணிருக்கும். போயிட்டா. அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கட்டும். இப்போதைக்கு இதுதான் நல்லது என்றான். ஆனாலும் அரவிந்த், தனியா ஒரு பொண்ணால என்று அவந்திகா சொல்லும் போது அரவிந்தின் போன் அடித்தது. சம்பத் தான் போன் செய்திருந்தான். இட்ஸ் ஓகே சம்பத், இன்னும் 4-5 ஆளுங்களை வச்சு தொடர்ந்து தேட சொல்லுங்க. அவங்க நேத்ராவை பார்த்தா அவளை கூட்டிட்டு வரவோ அவகிட்ட நெருங்கவோ வேணாம். அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும். அவ வாழ்க்கைய அவ வாழட்டும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அவந்திகாவின் தலையை பாசமாக வருடிவிட்டு, அவந்திகா, அவளை நான் அப்படியே விட்டு போறதில்ல. அவ பண்ணுனதெல்லாம் தப்புதான். ஆனாலும் அவளை நான் என் சொந்த தங்கச்சியாதான் பார்த்தேன். அதனால அவ பாதுகாப்பு என்னைக்குமே என்னோட பொறுப்பு. இப்போதைக்கு அவளுக்கு தோன்ற மாதிரி செய்யட்டும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பாத்துட்டு இருக்கிறது கூட ஒரு வகையான டிப்ரெஷனா தான் இருக்கும். இது நேத்ராவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு புது ஆரம்பமா இருக்கும் என்றான். அவந்திகாவிற்கும் வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மெதுவாக தலையசைத்து, ஆமா அரவிந்த், சில நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்தை விட்டு ஓடி போறது கூட அப்போதைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கலாம் என்றாள். அவள் எதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறாள் என்பது அரவிந்திற்கு நன்றாக புரிந்தது. அவந்திகா கூட பெங்களூரிலிருந்து சென்னைக்கு இப்படித்தானே ஓடி வந்தாள். அதை பற்றி மேலும் பேச வேண்டாம் என்று நினைத்த அரவிந்த், அவந்திகா, அப்புறம் நீங்க 2 பேரும் எப்போ வீட்டுக்கு வந்தீங்க என்றான். அப்பவே வந்துட்டோம் அரவிந்த் என்று சொன்ன அவந்திகா அங்கு நடந்த கதை அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். அரவிந்த் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அவந்திகா சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அரவிந்த், இதெல்லாம் என்னோட தப்புதான். நான் நேத்தே அந்த மேனகா பேசினத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு அவ தப்பிச்சிருக்க வழியே இல்ல என்று அவந்திகா தன்னைத்தானே கடிந்து கொண்டிருக்க, இல்ல அவந்திகா, அந்த மேனகாவை பத்தி ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோம். அவளோட ஒவ்வொரு செயலும் பக்காவா பிளான் பண்ணித்தான் அடுத்த அடி எடுத்து வைப்பா. அப்படி இல்லனா இத்தனை வருஷமா எப்படி அவளால அர்ஜுனை ஏமாத்தி வச்சிருக்க முடியும்? நீ வீடியோவே எடுத்திருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் அவ ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருப்பா. எதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் ஹோமுக்கு போனேன், எதுக்காக நேத்ராவை பார்த்தேன்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருந்தவ எதுக்காக நேத்ரா கூட பேசினேன்னு காரணம் வச்சிருப்பா என்று சொல்லிய அரவிந்த் கண்களை சுருக்கி, உண்மைய சொல்ல போனா அவ நேத்ராவ முழுசா நம்பியிருக்க மாட்டா. என்னதான் இருந்தாலும் நேத்ராவ வளர்த்துனது அம்மான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு நேத்ரா அவ சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அவ தனக்கு எதிரா திரும்புவான்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கா என்றான். ச்சே, அந்த மேனகா அவ்வளவு புத்திசாலியா என்ன என்று அவந்திகா கேட்கும் போதே வெளியே வானத்தில் இடி இடிக்கும் சத்தம் கேட்டது. ஆடி மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வானம் விட்டு விட்டு மழையை தூது அனுப்பி கொண்டுதான் இருக்கிறது. இன்று கொஞ்சம் உக்கிரமாக இடி மின்னலோடு மழை பொழிய ஆரம்பித்தது. ஏதோ இன்று அவந்திகா அரவிந்த் இருவருமே அமைதியை தேடிக் கொண்டிருந்ததால் மெதுவாக வெளியே சென்று அந்த மழையை ரசிக்க ஆரம்பித்தனர். இயற்கையை விட இந்த உலகில் வேறு யார் நமக்கு ஆறுதல் அளித்து விட முடியும்? மெல்ல மெல்ல ஆரம்பித்த மழை தீவிரமாக அடித்து ஊற்ற ஆரம்பித்தது. அவந்திகா இப்படி மழையை ரசித்து பல காலங்கள் ஆகிவிட்டது. குழந்தையாக இருக்கும் போது அம்மாவின் பேச்சை கேட்காமல் இவளும் இவள் அப்பாவும் மழையில் ஆட்டம் போட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்ததும் தனக்கு நனைய இஷ்டமில்லை என்றாலும் அக்கா கூப்பிடுகிறாள் என்பதற்காக அகிலனும் மழையில் அவளோடு சேர்ந்து குதித்திருக்கிறான். அவள் மழையை ரசித்த காலமெல்லாம்
அத்தோடு முடிந்து விட்டது. சென்னைக்கு ஓடி வந்த பிறகு மழை என்றாலே அவந்திகாவிற்கு பயம். பிளாட்பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மழைக்கும் ஒண்டுவதற்கு இடமின்றி கிடைத்த இடத்தில் அவளும் அகிலனும் குறுகி போய் நின்றிருக்கிறார்கள். அதன் பின் அவள் வாழ்க்கையில் மழை என்றாலே ஒரு அச்சமும் வெறுப்பும் தான் தோன்றும். பல வருடங்களுக்கு பின் பொறுமையாக என்று மழையை பார்க்கும் நேரம் அவந்திகாவிற்கு தன் கடந்த காலமெல்லாம் மனதில் தோன்றி மறைந்தது. அதே பயத்தோடும் கொஞ்சம் நடுக்கத்தோடும் அரவிந்தின் கையை இறுக பற்றினாள். அவளை லேசாக திரும்பி பார்த்த அரவிந்த், என்னாச்சு தியா, குளிருதா, என் மேல சாஞ்சுக்கோ என்று சொல்லி தன் உடல் வெப்பத்தை அவளுக்கு கடத்தும்படி அவளை இறுகி அணைத்து அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். காதலன் தோளில் சாய்ந்து மழையை ரசிப்பதில்தான் எவ்வளவு சுகம் இருக்கிறது. ஒரு கையால் அரவிந்தின் கைகளை இறுக பற்றி கொண்ட அவந்திகா மெல்ல மெல்ல கையை நீட்டி மழை நீரை பிடித்தாள். புதிதாய் பிறந்த குழந்தை போல அந்த மழை நீர் மென்மையாக அவள் கைகளை தழுவிச் சென்றதும் அவந்திகாவின் பயம் விலகி அந்த மழை மீது அவளுக்கு ஒரு நேசம் தோன்றியது. அவள் மழையை ரசித்துக் கொண்டிருக்க அரவிந்த் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது மென்மையான மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டு அவளை கூசச் செய்தது. தியா, முறையா இன்னைக்கு தானே நாம ஒன்னா நின்னு இந்த மழைய ரசிச்சு பாக்குறோம் என்று அரவிந்த் அவந்திகாவின் காதோறும் கிசுகிசுத்தான். 9 வருஷம் இந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டியதாயிருச்சு ராஜன் என்று சொன்ன அவந்திகாவின் உதடுகள் சிரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் கண்களில் வழிந்த கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது. 9 வருடத்திற்கு முன் அவர்கள் தீவிரமாக கேம் விளையாடி கொண்டிருந்த நேரம், கேமின் இறுதி கட்டத்தில் அவந்திகா விளையாடுவதை விட்டுவிட்டு, ராஜன், இங்க மழை பெய்யுது, அங்கேயும் மழை பெய்யுதா என்றாள் ஆர்வமாக. ஹே மெண்டல், இப்ப மழை பெஞ்சா என்ன, பெய்யலனா என்ன, நீ விளையாடலனா நான் வின் பண்ணிருவேன் என்றான். சோ வாட், நீ வின் பண்ணிக்கோ, நான் மழையில நனைய போறேன் என்றாள். தியா, நீ உண்மையாவே பைத்தியமா என்ன? மழையில நனைஞ்சா காய்ச்சல் வந்துரும். நீ 12th படிச்சிட்டு இருக்க, இன்னும் மனசுல குழந்தைன்னு நினைப்பா என்ன என்று ராஜன் அதட்டவும், அடப்போ ராஜன், உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. மழைய ரசிக்க எந்த வயசா இருந்தா என்ன? நீ என் கூட இருக்கையில பாரு, நான் உன்னையும் இழுத்துட்டு போய் மழையில நனையறேனா இல்லையான்னு பாரு என்றாள் தியா. நீ என் கூட இருக்கையில பாரு, உன்னை மழைக்கிட்டேயே போக விடாம ரூம்ல போட்டு லாக் பண்றேன் என்று ராஜனிடமிருந்து பதில் வந்தது. ஆஹா, பாக்கலாம் யாரு யார என்ன பண்ண போறாங்கன்னு. இது மாதிரி ஒரு மழை நாள்ல நாம 2 பேரும் ஒன்னா இருக்க நாளுக்காக நான் வெயிட் பண்றேன் என்று தியா வீர ஆவேசமாக சொல்ல, நானும் தான் என்றான் ராஜன். அதன் பின் ராஜன் சொல்வதையெல்லாம் கேட்காமல் கேமில் இருந்து லாக் அவுட் செய்துவிட்டு அவந்திகா மழையில் ஆட்டம் போட சென்று விட்டாள். அதற்கு பிறகு ஜலதோஷம் பிடித்து அம்மாவிடம் திட்டு வாங்கி ஸ்கூலை கட்டடித்து அப்போதும் தியா கேம் விளையாடி கொண்டிருந்ததெல்லாம் வேறு கதை. அவர்கள் இருவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மழை நாள் 9 வருடத்திற்கு பின் இன்றுதான் வந்திருக்கிறது. அவந்திகா அரவிந்தின் மீது சாய்ந்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கையை மட்டும் மழையில் நீட்டி விளையாடி கொண்டிருக்க, தியா, இப்போ உனக்கு மழையில நனையணுமா என்று அவள் காதோறும் கிசுகிசுத்தான் அரவிந்த். ஆமாம் என்று சொல்லி தன்னையும் சேர்த்து அவந்திகா மழைக்கு இழுத்துச் செல்வாள் என்று அரவிந்த் நினைத்திருக்க, அவந்திகா வேண்டாம் என்று இடவலமாக தலையசைக்கவும் அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. ஏன் தியா, உனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் தானே என்று அரவிந்த் கேட்கவும், எல்லா நேரமும் நமக்கு பிடிச்சதாவே இருக்கிறது இல்ல அரவிந்த். காலமும் அது குடுக்கிற அனுபவமும் நமக்கு பிடிச்ச விஷயத்து மேலையும் ஒரு வெறுப்பையும் பயத்தையும் குடுக்கலாம் என்று அவந்திகா தத்துவ ஞானி போல டயலாக் பேசிக் கொண்டிருக்க, நான் இருக்கேன்ல தியா, அப்புறம் உனக்கு என்ன பயம், வா மழையில நனையலாம் ஜாலியா என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவை மழையில் நனைவதற்காக இழுக்கவும், நான் வரமாட்டேன் என்று பின்னால் நகர்ந்தாள் அவந்திகா. இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட,
இப்ப பாரு என்று சொன்ன அரவிந்த் ஏதோ கீரைக்கட்டை தூக்குவது போல அசால்ட்டாக அவந்திகாவை தூக்கி மழையில் கொண்டு வந்து நிறுத்தினான். முதலில் அவனிடமிருந்து தப்பித்து உள்ளே ஓட முயன்ற அவந்திகா பின்பு அரவிந்தின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நின்றாள். இருவர் உடல் மீதும் அந்த மேகத்தாய் ஈன்றெடுத்த நீர் குழந்தைகள் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தன. இந்த மழை நீரும் அத்தோடு வீசும் குளிர்ந்த காற்றும் அவ்வப்போது எட்டி பார்த்து விட்டு செல்லும் மின்னல் ஒளியும் அவனை கட்டிக் கொண்டு நிற்கும் அவந்திகாவும் அரவிந்தின் உணர்வுகளை தூண்டிக் கொண்டிருந்தன. மெதுவாக அவளது முகத்தை தன் கையில் ஏந்திய அரவிந்த், தியா, இனி நீ எப்பவும் உன்னோட பயத்தை நினைச்சு பயப்பட வேணாம். நான் உன் கூட இருப்பேன். 2 பேருமா சேர்ந்து உன் பயத்தை அடிச்சு விரட்டுவோம் என்று சொன்னவன் மெதுவாக அவள் இதழை நோக்கி குனியவும் குறும்பாக புன்னகைத்த அவந்திகா அவனை பிடித்து தள்ளிவிட்டு, மிஸ்டர் அரவிந்த், எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் பயத்தை போக்குவீங்கன்னு. எனக்கு ஆல்ரெடி பயம் போயிருச்சு என்று சொல்லியவள் அவனை விட்டு ஓடினாள். மிஸ்ஸஸ் அரவிந்த், வர வர நான் உங்களுக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்க சேட்டை அதிகமாகிட்டே வருது என்று சொல்லி அரவிந்தும் அவள் பின்னால் சென்றான். தன் கைகளை விரித்து முகத்தை நிமிர்த்தி மழை நீர் தன் முகத்தில் படும்படி நின்ற அவந்திகா ஆனந்தமாக அந்த மழையை உள்வாங்க ஆரம்பித்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே அவள் இடையை அழுத்தமாக இறுக்கி பிடித்த அரவிந்த், என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல மிஸ்ஸஸ் அரவிந்த் என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். அரவிந்தின் பக்கமாக திரும்பிய அவந்திகா, மிஸ்டர் அரவிந்த், நாம இப்போ ஓபன் கார்டன்ல நின்னுட்டு இருக்கோன்னு நீங்க மறந்துட்டீங்களா என்ன என்றாள். சோ வாட் மிஸ்ஸஸ் அரவிந்த், இந்த மழை, ஜில்லுன்னு காத்து, இந்த லொகேஷன் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கு. நாம ஏன் இங்க ஒரு ட்ரை பண்ண கூடாது? சி அரவிந்த், வர வர நீங்க ரொம்ப மோசமாகிட்டே வரீங்க. என்னால முடியாது, வாய்ப்பே இல்ல, நான் மாட்டேன் என்று அவந்திகா சொல்வதையெல்லாம் கேட்காமல் அரவிந்தின் உதடுகள் அவள் உதடுகளை சிறை பிடித்தது. ஹே அவந்திகா, இவ ஒரு மாயக்காரன், உன்னை மயக்கிறான், அவ வலையில விழாத என்று அவந்திகாவின் மனம் எச்சரித்துக் கொண்டிருக்க அரவிந்தின் கைகள் அவந்திகாவின் ஆடைகளோடு விளையாட ஆரம்பித்தது. அடடே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்பது போல் மெல்ல மெல்ல மழை குறைந்து முற்றிலுமாக நின்றது. இங்கு அவந்திகாவும் அரவிந்த் எதிர்பார்க்காத நேரம் அவன் உதடுகளை நறுக்கென கடிக்கவும் அவனது ஒரு நொடி தடுமாற்றத்தை பயன்படுத்தி கொண்ட அவந்திகா அவனிடமிருந்து தப்பித்து உள்ளே ஓடினாள். மிஸ்டர் அரவிந்த், இந்த முறை நான் ஜெயிச்சிட்டேன் என்று குறும்பாக சிரித்துக் கொண்டே உள்ளே ஓடிய அவந்திகாவை பின்தொடர்ந்து சென்ற அரவிந்த், இந்த கேம் இன்னும் முடியல மிஸ்ஸஸ் அரவிந்த், இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவந்திகாவை தொடர்ந்து அவர்களது பெட்ரூமிற்குள் நுழைந்தான். பாகம் 388. அவந்திகா அரவிந்தோடு குறும்பாக விளையாடிக் கொண்டே அவர்களது பெட்ரூமிற்குள் ஓட அவளை தொடர்ந்து அரவிந்தும் பெட்ரூமிற்குள் நுழைந்தான். இருவரது ஆடையும் மழையில் நன்றாக நனைந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல அரவிந்த் அவந்திகாவின் அருகே நெருங்கி வர மெதுவாக சுவற்றோரும் சென்ற அவந்திகா சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடி அரவிந்தின் முத்தத்தை ஏற்க தயாராக நிற்க அவளை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் இருந்த டவலை எடுத்து அவந்திகாவின் தலையை துவட்ட ஆரம்பித்தான் அரவிந்த். இதை துளியும் எதிர்பார்க்காத அவந்திகா கோபமாக கண்களை திறந்து, அரவிந்த், நீங்க இதை வேணும்னே தானே செஞ்சீங்க என்று சீறினாள். எத என்று எதுவும் தெரியாதவன் போல் கேட்ட அரவிந்த் அவந்திகாவின் முகத்தையும் கைகளையும் கூட டவலால் நன்றாக துடைத்து விட்டவன் அவள் தலைமுடியை துவட்டி கொண்டிருந்தான். நீங்க ஒரு சைக்கோ அரவிந்த், எனக்கு இப்பவே உங்களை போட்டு நல்லா அடிக்கணும் போல இருக்கு என்று அவந்திகா கோபத்தில் உளறிக் கொண்டிருக்க அவளை பார்த்து சிரித்த அரவிந்த், மிஸ்ஸஸ் அரவிந்த், நீங்களே போய் ட்ரெஸ் மாத்துறீங்களா இல்ல நான் மாத்தி விடணுமா என்று சொல்லிக்கொண்டே கபோர்டிலிருந்து அவந்திகாவின் நைட் ட்ரெஸ்ஸை எடுத்தான். ஒன்னும் தேவையில்லை, எனக்கு மாத்திக்க தெரியும் என்று அரவிந்தின் கையில் இருந்து டிரெஸ்ஸை பிடுங்கிக் கொண்டு பாத்ரூமிற்கு சென்ற அவந்திகா ஆடை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள்ளாக அரவிந்தும் ஆடை மாற்றிவிட்டு வெளியே வந்திருந்தான். அவந்திகாவின் கூந்தலில் இன்னும் ஈரம் இருக்கவும் டிரையரை எடுத்து அவள் முடியை காய வைத்தவன், அவந்திகா, இன்னைக்கு நான் அம்மா ரூம்ல இருந்து அம்மாவை பாத்துக்கிறேன் என்றான். இல்ல அரவிந்த், நான் அத்தை ரூம்ல இருந்து அத்தைய பாத்துக்கிறேன் என்றாள் அவந்திகா.
வேணாம் அவந்திகா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. உன் கால்ல இருக்க காயெல்லாம் இன்னும் சரியாகல, உனக்கு டயர்டா இருக்கும் என்று சொன்ன அரவிந்த் மெதுவாக குனிந்து அவந்திகாவின் காலில் இருந்த காயங்களில் முத்தமிட்டான். தன் அம்மாவிற்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் குழந்தைகள் அதில் முத்தமிட்டு அவ்வளவுதான் சரியாகிரும் என்று மழலை மொழியில் சொல்வது போல்தான் அரவிந்தின் செயல்கள் இருந்தது. அரவிந்த் மாதவி அறைக்கு சென்றுவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்த போதும் அவந்திகா தூங்காமல் விழித்திருக்கவும், என்னாச்சு அவந்திகா, நீ இன்னும் தூங்கலையா என்றான் அக்கறையாக. இல்ல அரவிந்த், ஏன்னே தெரியல, எனக்கு தூக்கம் வரல என்று அவந்திகா சொல்லவும், அப்போ சரி, எனக்கும் இன்னைக்கு தூக்கம் வரல, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேன் என்றான் அரவிந்த். அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே அவந்திகா அரவிந்த் இருவரும் மாதவியின் அறைக்கு சென்றனர். அங்கு மாதவி அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க சத்தம் எழுப்பாமல் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு இருவரும் மெதுவாக பால்கனிக்கு சென்றனர். மழை ஓய்ந்து வானத்தில் நிலவு எட்டி பார்த்து கொண்டிருந்தது. மென்மையான மழை வாசமும் மெல்லிய தென்றல் காற்றும் அவர்கள் உடலை வருடிச் சென்றது. இந்த மென்மையான சூழலில் அவந்திகாவை முழுமையாக தனக்குள் அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அரவிந்த். ஒற்றை போர்வை இருவரையும் வெப்பப்படுத்திக் கொண்டிருந்தது. நீண்ட நேரம் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அந்த ரம்யமான சூழலை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள். மென்மையாக அரவிந்தின் பக்கம் திரும்பிய அவந்திகா, அரவிந்த், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என்றாள். தூரத்தில் தெரியும் நிலவை ரசித்து பார்த்தபடியே, கேளுதியா என்று அரவிந்த் சொல்லவும், அரவிந்த், அத்தை எதுக்காக 9 வருஷத்துக்கு முன்ன ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வந்தாங்க? எதனால இத்தனை வருஷமா அர்ஜுன் அத்தைய தப்பாவே நினைச்சிட்டு இருக்கான்? அப்போ என்னதான் நடந்துச்சு? அப்புறம் இந்த மேனகா, இவ எங்க இருந்து வந்தா? ஒரு பெருமூச்சு விட்ட அரவிந்த் ஒரு நொடி அமைதிக்கு பின், இந்த மேனகா அவரோட செக்ரட்டரியா இருந்தா என்று சொல்லி நிறுத்தினான். முதலில் யாரோட செக்ரட்டரி என்று கேட்க நினைத்த அவந்திகாவிற்கு அவன் தன் அப்பாவைத்தான் இப்படி சொல்கிறான் என்பது பிறகுதான் புரிந்தது. அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு கள்ள தொடர்பு இருந்துச்சா? இது தெரிஞ்சதுனாலதான் அத்தா அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா என்றாள் அவந்திகா. அரவிந்தின் தலையசைப்பு மட்டுமே அவந்திகாவிற்கு பதிலாக கிடைத்தது. ஆனா எப்பவும் ராஜேந்திரன் அங்கிள் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரே, அது எதனால என்று அவந்திகா குழப்பமாக கேட்க அரவிந்தின் மனம் 9 வருடத்திற்கு முன்பு நடந்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக அசை போட ஆரம்பித்தது. என்னதான் அவங்களுக்குள்ள ரகசிய தொடர்பு இருந்தாலும் அது யாருக்கும் தெரியாதபடி ரொம்பவே ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் நான் ஆபீஸ் போயிருந்தப்போ அப்பா ரூம்ல உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ நான் 12th தான் படிச்சிட்டு இருந்தேன். சட்டுன்னு அப்பாவும் மேனகாவும் அங்க வர்றத பார்த்தேனா எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. நான் வேற அப்பா பெர்மிஷன் இல்லாம அவரோட கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடிட்டு இருந்தேன். சோ அங்கேயே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போனதும் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு அங்க இருந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன். ஆனா அவங்க 2 பேரும் தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் தான் அப்பாவை எந்த கோலத்துல பார்க்க கூடாதோ அப்படி நான் பாத்துட்டேன். அதுக்கு மேல என்னால அங்க மறைஞ்சிருக்க முடியல. நான் வெளியே வந்தேன். 2 பேரும் என்ன பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. 2 பேரும் நான் பார்த்தது உண்மை இல்ல, ஏதோ எமர்ஜென்சின்னு என்கிட்ட என்னென்னமோ கதை சொல்லி பார்த்தாங்க. இவங்களுக்கு என்ன எமர்ஜென்சின்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் ஒன்னும் குழந்தை இல்லையே இவங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. நான் அவங்க சொன்னது எதையும் காதுல கூட வாங்கிக்கல. நான் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா அப்பா என் பின்னாடியே வந்து அவர் பண்ணினது தப்புதான், இனிமே இப்படி பண்ண மாட்டேன், இத அம்மா கிட்ட மட்டும் சொல்ல வேணான்னு கெஞ்சினாரு. ஆனா எனக்கு அவரை பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட நான் பார்த்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்று சொன்ன அரவிந்த் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் வெற்று வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கவும், அப்புறம் என்னாச்சு அரவிந்த்? உடனே அத்தை டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களா என்றாள் அவந்திகா ஆர்வமாக. அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீட்ல பெரிய சண்டையே நடந்துச்சு. அப்போ இருந்து அவர் என்ன அடியோட வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு அவருக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சு. ஆனா அம்மா எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அம்மா அவரோட பேசுறத அடியோட நிறுத்திட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் பேசுறது இல்ல. அந்த வீட்லயே இருந்தாலும்
அவரு யாரோ நாங்க யாரோன்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அவரு என்ன பழி வாங்க எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு தான் காத்துட்டு இருந்தாரு என்று சொன்ன அரவிந்த் ஒரு நொடி அமைதிக்கு பின், நம்ம ஸ்போர்ட்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணணும், ஞாபகம் இருக்கா என்றான் அரவிந்த். என்று தலையசைத்த அவந்திகா அந்த ஸ்போர்ட்ஸ் டீமை ஸ்டார்ட் செய்ததை அவந்திகா யோசித்து பார்த்தாள். என்னதான் ராஜன் யார் என்னவென்று அவந்திகாவிற்கு தெரியாவிட்டாலும் அவன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது அவந்திகாவிற்கு அவன் பேசுவதை வைத்தே தெரிந்தது. ஆனால் எப்போது இவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ அப்போதே அவன் மிகவும் ஏழையாகிவிட்டது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதனால் அவந்திகா அந்த கிளப்பை ஆரம்பிப்பதற்கு அவள் பங்காக கொஞ்சம் பணத்தை கூட அனுப்பி வைத்தாள். அதையெல்லாம் இப்போது யோசித்து பார்த்த அவந்திகாவிற்கு அவன் சட்டனை எப்படி ஏழையானான் என்பதன் காரணம் இப்போது புரிந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் நீங்க வீட்டு விட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அரவிந்த் என்று அவந்திகா மென்மையான குரலில் கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்க, நான் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும்னு வீட்டுல சொன்னப்போ அதுவரை என்ன சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவரு எல்லார் முன்னவும் நான் படிக்கிறேன்னு காலேஜ் போய் சும்மா சுத்திட்டு இருக்கேன், எனக்கு எந்த திறமையும் இல்ல, இப்படி கண்டதையும் சொல்லி பெல்ட் எடுத்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவரை அவரோட கள்ள தொடர்பெல்லாம் தெரிஞ்சும் எனக்காகவும் அர்ஜுனுக்காகவும் பொறுமையாயிருந்த அம்மாவால அதுக்கு மேலையும் அவர் பண்ற அநியாயத்தை எல்லாம் தாங்கிக்க முடியல. அப்பவே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. மட்டும் அம்மா வீட்டை விட்டு போனா அவங்களுக்கோ எனக்கோ சொத்துல ஒரு துளி பங்கு வரப்போறது இல்லைன்னு சொன்னாரு. அம்மா கொஞ்சம் தயங்குனாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவரோட காசுக்காக நாங்க மானத்தை விட்டு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் என்று மிகவும் நிதானமான குரலில் யாருக்கோ நடந்ததை சொல்வது போல் சொல்லிக் கொண்டிருந்தான் அரவிந்த். என்னதான் அரவிந்தின் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் தெரியவில்லை என்றாலும் அவந்திகாவால் அரவிந்தின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ள முடிந்தது. மாதவியால் தாங்கிக் கொள்ள முடியாமல் டிவோர்ஸ் கேட்டிருக்கிறார் என்றால் ராஜேந்திரன் எப்படி அரவிந்தை நடத்தியிருப்பார் என்பதை அவந்திகாவால் யூகித்து பார்க்க முடிந்தது. இப்போது வரை ஒவ்வொரு முறையும் ராஜேந்திரன் அரவிந்தை பார்க்கும் அந்த பார்வையில் ஒரு கொலை வெறி கலந்திருப்பதை அவந்திகா கவனித்திருக்கிறாள். ஆனாலும் அவரு ரொம்பவே ஓவராத்தான் பண்ணிட்டு இருக்காரு என்று கோபமாக சொன்னவள் ஆதரவாக நான் இருக்கிறேன் என்பது போல் அரவிந்தின் கையை இறுக பிடித்தாள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த அரவிந்த், அது என்னன்னு தெரியல, அர்ஜுன் பிறந்ததுல இருந்தே அவன் ரொம்ப செல்லமாத்தான் இருந்தான். அவர் எப்பவும் என்ன அவ்வளோ நல்லா நடத்தினதில்ல. உண்மையில அம்மாவும் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ எங்க கையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல. அம்மா வீட்டுல போய் இருக்கவும் எங்களுக்கு மனசு இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி சின்னதா ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சோம். அதுக்கப்புறம் நான் வேலை தேடி போக ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல அர்ஜுன் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்தான். நாங்க இருந்த நிலைமையில அர்ஜுனுக்கு ஒரு மாசம் ஃபீஸ் கூட எங்களால கட்டியிருக்க முடியாது. அதனால நான் தான் அவன் அங்கேயே இருக்கட்டும், அவன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா வரும்போது அவன் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலான்னு சொன்னேன். ஆனா நானும் அம்மாவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மேனகாவும் அவரும் அர்ஜுன் கிட்ட நிறைய கட்டுக்கதைய சொல்லி அவனை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல அவருக்கும் மேனகாவுக்கும் இருந்த கள்ள தொடர்பு பத்தி என்னையும் அம்மாவையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால அர்ஜுனை பொறுத்தவரை மேனகா கள்ளக்காதலி எல்லாம் இல்ல. அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கிறதுக்காகவே அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். தனக்காக அந்த மேனகா அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வேற குழந்தை கூட பெத்துக்காம இருக்காங்கன்னு அந்த முட்டாள் நினைச்சிட்டு இருக்கான். அதனாலேயே அவன் மேனகாவை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிட்டான் என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவை பார்த்து, அந்த மேனகா எப்பேற்பட்ட ஆளுன்னு நேத்ரா விஷயத்திலே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ என்ன செஞ்சாலும் அவ பேரு வெளியே தெரியாம செய்யறதுல கில்லாடி. அவளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த மேனகா யாரையாச்சும் தன்னோட எதிரின்னு பிக்ஸ் பண்ணிட்டானா அவ்வளவுதான் என்று அரவிந்த் மேனகாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க அவந்திகாவின் முகம் கலவரமானது. அவந்திகா, நீ ஒன்னும் பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அந்த மேனகாவால நம்மள எதுவும் பண்ண முடியாது என்று அரவிந்த் அவளுக்கு ஆறுதல் சொல்ல, இல்ல அரவிந்த்,
எனக்கு நயானாவை நினைச்சாதான் ரொம்பவே பாவமா இருக்கு. நயானா இனி அந்த மேனகா கூட தானே இருந்தாகணும் என்றாள் அவந்திகா. சிறிது நேரம் யோசித்த அரவிந்த், நீ ஒண்ணு கவலைப்படாத அவந்திகா, நம்ம அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் என்றான். அதன் பின் இருவரும் சிறிது நேரம் எதையோ பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்ததில் தூக்கம் அவர்களை விட்டு காத தூரம் விலகி ஓடி இருந்தது. அரவிந்த் தன் போனை எடுத்து மணி பார்த்தான். மணி இரவு 1 தாண்டி சென்று கொண்டிருந்தது. அவந்திகாவின் வயிறு பசியில் சத்தம் போட ஆரம்பித்தது. அவள் அரவிந்தை பார்த்து ஈ என்று சிரித்துக் கொண்டிருக்க, அவளை பார்த்து சிரித்த அரவிந்த், அவந்திகா எனக்கு பசிக்குது, நான் நூடுல்ஸ் செய்ய போறேன் என்றான். நானும் வரேன் என்று அவந்திகா வேகமாக எழுந்து அவன் பின்னால் ஓடி வர, வாயில் விரல் வைத்தவன் மாதவியை பார்த்து சைகை செய்தான். மாதவி நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். இருவரும் மெதுவாக பூனை போல அந்த அறையை விட்டு வெளியே வந்து கிச்சனுக்குள் சென்றார்கள். அரவிந்த் ஒரு கை தேர்ந்த குக்கை போல ஏப்ரன் எல்லாம் போட்டுக்கொண்டு ஃப்ரிட்ஜில் இருந்த கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அனைத்தையும் எடுத்து நன்றாக கழுவி நேர்த்தியாக வெட்ட ஆரம்பித்தான். கன்னத்தில் கை வைத்து அவந்திகா அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், அரவிந்த் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா என்று கேட்கவும், மெதுவாக திரும்பி அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்த அரவிந்த் அவள் வாயில் ஒரு கேரட் பீஸை வைத்து, அமைதியா சாப்பிட்டுட்டு என்று சொல்லி ஏதோ பூனைக்குட்டி வருடுவது போல் வருடிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அரவிந்த், நான் என்ன முயலா, என்ன போய் கேரட் சாப்பிட சொல்றீங்க என்று சீறிக்கொண்டே அந்த கேரட்டை கொறித்து கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்க்க அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. நீ முயல் இல்ல, முயல் குட்டி என்று சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் செய்து வெட்டிய காய்கறியை எல்லாம் அதில் போட்டு வதக்கி மேகி பாக்கெட்டுகளை பிரித்து அதில் போட்டான். அதில் அவன் மசாலாவை கொட்டியதும் வந்த மனம் அவந்திகாவின் வயிற்றை இன்னும் பசியில் கத்த வைத்தது. பாகம் 389. அரவிந்த் மேகி செய்து கொண்டிருக்க அதிலிருந்து வந்த மனம் அவந்திகாவின் பசியை இன்னும் தூண்டியது. அரவிந்த், ஒரு மேகி செய்யறதுக்கு இவ்ளோ நேரமா? என்னால பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இப்பவே சாப்பிட போறேன் என்று சொல்லி அவந்திகா மேகி அடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் போதே அதில் ஸ்பூனை விட்டு எடுத்து சாப்பிட முயற்சிக்க, கண்களை சுருக்கி அவளை பார்த்த அரவிந்த் அவள் தலையில் வலிக்காதவாறு செல்லமாக ஒரு குட்டு வைத்து, போய் கொஞ்சம் அமைதியா உட்காரு என்றான். மலக்குரங்கு என்று அவனை வாய்க்குள்ளேயே திட்டிக் கொண்டு டைனிங் ஹாலிற்கு சென்ற அவந்திகா தன் போனை எடுத்தாள். வெறுமனை ஸ்க்ரோல் செய்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தியா அக்கவுண்டில் இருந்து கேமிங் பேஜை லாகின் செய்து பார்த்தாள். முன்னர் ராஜனும் அவளும் விளையாடி கொண்டிருந்த டீம் கேப்டனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இந்த டீம் கேப்டன் தான் சில மாதங்களுக்கு முன்னர் அவந்திகாவை ராஜனின் சமாதிக்கு அழைத்து சென்றார். அவரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கிறது என்றதும் அவந்திகா கொஞ்சம் பதற்றத்தோடு அந்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்தாள். இன்னும் 2 நாட்களில் அந்த டீமை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக சந்திக்கலாம் என்றும் மதிய உணவிற்கு பின் ராஜனின் சமாதிக்கு சென்று அவனுக்கு இறுதி மரியாதை செய்யலாம் என்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மெசேஜை பார்த்ததும் அவந்திகாவின் புருவம் சுருங்கியது. இதை படித்ததும் தான் அமர்ந்திருந்த சேரிலிருந்து சட்டென குதித்து எழுந்தாள். அவள் கண்ணெதிரிலேயே அரவிந்த் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவளது ராஜன் இங்கு உயிரோடு இருக்கும் போது இவர்கள் ராஜனின் பெயரை சொல்லி யாருக்கு அஞ்சலி செலுத்த போகிறார்கள்? அடுத்த நொடியே எதை பற்றியும் யோசிக்காமல், நானும் வரேன் என்று ரிப்ளை அனுப்பினாள் அவந்திகா. ரிப்ளை செய்து கொண்டிருக்கும் அதே நேரம் கிச்சனில் இருந்து அரவிந்த் 2 பவுலில் நூடுல்ஸோடு டைனிங் டேபிளை நோக்கி வந்தான். அவந்திகாவின் தீவிரமான முகபாவத்தை பார்த்தவன் கண்களை சுருக்கி, அவந்திகா என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் ஒரு நொடி அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அது வந்து அரவிந்த், சும்மா தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள். அவள் சொல்லிய விதத்திலேயே அவள் எதையோ மறைக்கிறாள் என்பது அரவிந்திற்கு புரிந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், சரி
போனை வச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்று சொல்லி அவந்திகாவின் முன்னால் நூடுல்ஸ் பவுலையும் ஸ்பூனையும் வைத்தான். நூடுல்ஸிலிருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது. அதை வேறு அரவிந்த் அழகாக கொத்தமல்லி தூவி கேரட்டை வைத்தெல்லாம் டெக்கரேட் செய்திருந்தான். அதை பார்த்ததும் சிறிது நேரம் பசியை மறந்திருந்த அவந்திகாவின் வயிறு மீண்டும் பசியில் கியா மியா என்று கத்த ஆரம்பித்தது. இன்று டின்னரில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வகை வகையான உணவு வைக்கப்பட்டிருந்த போதிலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் தட்டில் எடுத்து வைத்த எதையும் சாப்பிடாமல் அவந்திகாவின் வயிறு பெரும் சோகத்தில் இருந்தது. இப்போது அரவிந்தின் இந்த நூடுல்ஸ் அவந்திகாவின் கண், நாசி என்று அனைத்தையும் நிறைத்திருந்தது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காத அவந்திகா போனை தூர தூக்கி போட்டுவிட்டு ஏதோ பல நாள் பட்டினி கிடந்தவள் போல் சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு எதிரே பொறுமையாக ஸ்பூனை எடுத்து நிறுத்தி நிதானமாக அரவிந்த் சாப்பிட ஆரம்பித்தான். விட்டால் அந்த நூடுல்ஸ் பவுலிற்குள்ளேயே குதித்து விடுவாள் என்பது போல் அவந்திகா அந்த மொத்த பவுலில் இருந்த நூடுல்ஸும் முழுமையாக தீரும் வரை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவள் மொத்தத்தையும் சாப்பிட்டு முடித்து நிமிர்ந்து பார்த்த போதும் அரவிந்த் எந்த அவசரமும் இல்லாமல் நிதானமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இவன் சாப்பிடும் போது இவ்வளவு கியூட்டா இருக்கானே என்று நினைத்த அவந்திகா தன் கன்னத்தில் கை வைத்து அரவிந்தை சைட்டடித்துக் கொண்டிருக்க அவளை நிமிர்ந்து பார்த்தவன், என்னாச்சு அவந்திகா, இன்னும் பசிக்குதா என்று நிதானமான குரலில் கேட்டான். எப்போது கேட்பான் என்று காத்திருந்தவள் போல் ஆமா ஆமா என்று வேகமாக தலையசைத்த அவந்திகா அரவிந்தின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அப்படியே எழுந்து அரவிந்தின் பவுலில் இருந்த நூடுல்ஸை தன் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் செய்வதை பார்த்தால் அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே, நான் உனக்கு பசிக்குதான்னு தான் கேட்டேன், என்னோட நூடுல்ஸ தரேன்னு சொல்லவே இல்லையே என்று சொன்ன அரவிந்த் அவந்திகாவிற்கு போட்டியாக வேகமாக நூடுல்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அவன் ஒரு வாய்தான் சாப்பிட்டிருப்பான். ஆனால் அதற்குள் அந்த கப்பை கெட்டியாக பிடித்த அவந்திகா வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்க, எனக்கு இப்ப இந்த நூடுல்ஸ் சாப்பிடுற மூடு போயிருச்சு, எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும் என்று வசீகரிக்கும் குரலில் சொன்னான் அரவிந்த். ரொம்ப நல்லது, அப்போ இந்த நூடுல்ஸ நான் சாப்பிடுறேன், நீங்க போய் ஆப்பிள் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அவந்திகா வாயை கூட மூடவில்லை. அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்திய அரவிந்த் அவள் இதழ்களை சுவைக்க ஆரம்பித்திருந்தான். அவன் எந்த ஆப்பிளை சொன்னான் என்பது இப்போதுதான் அவந்திகாவிற்கு புரிந்தது. அவர்களுக்கு இடையில் டேபிள் குறுக்காக இருக்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரவிந்த் அவந்திகாவை இழுத்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அவந்திகாவும் கண்கள் மூடி அதை ஏற்றுக்கொண்டிருந்தான். சரியாக அதே நேரம் யாரோ இருமும் சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். அரவிந்த் அவந்திகா இருவருமே பதறிப்போய் திரும்பி பார்த்தனர். அங்கு மாடியில் மாதவி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அவந்திகாவின் முகம் வெட்கத்தில் இரத்த சிவப்பாக சிவந்தது. அரவிந்தும் பேச்சற்று அப்படியே உறைந்து போயிருந்தான். இருவரையும் தயக்கத்தோடு பார்த்த மாதவி, நான் எதையும் பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்றார். ஆனால் இங்கு அவந்திகாவிற்கு தன் முகத்தை கொண்டு போய் எங்கு வைத்துக் கொள்வது என்றே தெரியவில்லை. இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் முன்னர் இருந்த அதே பொசிஷனில் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பிடித்து தள்ளிவிட்டு அவந்திகா வேகமாக தன் அறையை நோக்கி ஓடினாள். அவள் அறைக்குள் நுழையும் போது ஒருமுறை மாதவியின் அறையை பார்த்தாள். மாதவி ஓட்டிற்குள் இருந்து தலையை நீட்டும் ஆமை போல் தலையை மட்டும் வெளியே நீட்டி கீழே இருந்து அரவிந்தும் அவந்திகாவும் போய்விட்டார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார். மெதுவாக மாதவியின் அருகே சென்ற அவந்திகா, அத்தை என்று மெல்லிய குரலில் அழைக்கவும் அதிர்ந்து போன மாதவி, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் தூக்கத்துல நடந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், பொம்மி நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அறைக்குள் செல்ல பார்த்தார். மாதவியின் கையை பிடித்து நிறுத்திய அவந்திகா, அத்தை உங்களுக்கு பசிக்குதா என்ன என்று கேட்கவும், என்னோட குட்டி பொம்மி, இந்த அத்தைய பத்தி எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, நீதான் உண்மையான மருமக என்று தன் வயிற்றை தடவிக்கொண்டே சொன்னாள் மாதவி. முதலில் மாதவியை பார்த்ததுமே அவள் பசியில்தான் வெளியே வந்திருப்பாள் என்று அவந்திகா யூகித்திருந்தாள். மதியம் நன்றாக சாப்பிட்ட அரவிந்திற்கும் அவந்திகாவிற்குமே பசிக்கிறது என்றால் மாதவி காலையிலிருந்தே நன்றாக சாப்பிடவில்லை. அவருக்கு பசிக்காதா என்ன? அவந்திகா யூகித்தது இப்போது சரியாக போய்விட்டது. பாசமாக மாதவியின் கையை பிடித்து சிரித்துக்கொண்டே கீழே பார்த்த அவந்திகா அரவிந்தை பார்த்து,
அரவிந்த், அத்தைக்கும் பசிக்குதான், இன்னும் 2 பவுல் நூடுல்ஸ் செய்யுங்க, எனக்கும் பசிக்குது என்றாள். என்ன முழு நேர சமையல்காரனவே மாத்திட்டீங்கல்ல என்பது போல் இருவரையும் பார்த்து ஒரு லுக்கு விட்ட அரவிந்த் வேறு எதுவும் பேசாமல் தன் ஏப்ரானை எடுத்து போட்டுக்கொண்டு கிச்சனுக்குள் சென்று சமைக்க ஆரம்பித்தான். அவனால் என்ன சொல்லிவிட முடியும்? அங்கே நின்று பசிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த 2 பெண்களும் அரவிந்தின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள். இவர்களுக்காக அரவிந்த் என்ன வேண்டுமானாலும் செய்வான். சமைக்க மாட்டானா என்ன? அரவிந்த் சமைத்துக் கொண்டிருக்க மாதவியும் அவந்திக்காவும் டைனிங் ஹாலில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் அரவிந்தின் போன் அடித்தது. அதில் சம்பத்தின் பெயரை பார்த்ததும் அவந்திக்கா வேகமாக போனை அரவிந்திடம் எடுத்துச் சென்றாள். சம்பத்தான, நீயே அட்டன் பண்ணி பேசு என்று அரவிந்த் சொல்லவும் அவந்திகா போனை ஆன் செய்தாள். அரவிந்த் சார், நம்ம ஆளுங்க நேத்ரா மேடம் தங்கியிருக்க ஹோட்டல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நல்லாத்தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல என்றான் சம்பத். ஓகே சம்பத் அண்ணா, அவங்கள நேத்ராவுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க என்று மறுபுறம் இருந்து அவந்திகாவின் குரல் கேட்டதும், ஐயோ அவந்திகா மேடம், சாரி, நான் உங்களை லேட் நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அரவிந்த் சார் தூங்கிட்டு இருக்காரா என்று சம்பத் பவ்யமான குரலில் கேட்கவும், இல்லனா உங்க அரவிந்த் சார் மேகி சமைச்சிட்டு இருக்காரு என்று குறும்பாக பதில் சொன்னாள் அவந்திகா. என்னது, இந்த நேரத்துல அரவிந்த் சார் சமைக்கிறாரா? இந்த விஷயம் மட்டும் அரவிந்த் சாரோட ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் கொந்தளிச்சு எழுந்திருவாங்க என்றான் சம்பத். ஓகே, என் புருஷன் எனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரு கொந்தளிச்சு எழறாங்கன்னு பாப்போம் என்று சொன்ன அவந்திகா போனை கட் செய்து விட்டு முதல் வேலையாக அரவிந்த் சமைப்பதை அழகாக ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அரவிந்தின் ட்விட்டரில் அப்லோட் செய்தாள். வெறும் போட்டோவோடு நிற்காமல், எத்தனை மணி ஆனா என்ன, பசிச்சா சாப்பிடணும், சோறுதான் எல்லாம் என்று வேறு அதற்கு கேப்ஷன் போட்டு விட்டிருந்தாள். அவ்வளவுதான். போஸ்ட் போட்டு 5 நிமிடத்திற்குள், ஐயோ கடவுளே, என்னோட ஐடல் எப்போ இருந்து இவ்ளோ கியூட்டா மாறினாரு? என்னால சுத்தமா நம்ப முடியல. வருஷம் ஒருக்க கூட போஸ்ட் போடாத அரவிந்த் தான் சமைக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காரா? ஆஹா, எனக்கு கண்டிப்பா தெரியும், இந்த போஸ்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த் தான் போட்டிருக்காங்க என்று நிறைய கமெண்ட்டுகள் வர ஆரம்பித்தன. நல்ல வேளையாக இது நள்ளிரவு என்பதால் கமெண்ட்டுகள் கொஞ்சம் கம்மியாக வந்து கொண்டிருந்தன. இதுவே பகலாக இருந்திருந்தால் அரவிந்த் இப்படி ஒரு போட்டோவை போட்டதற்கு இந்நேரம் அது பலமுறை ஷேர் செய்யப்பட்டு வைரலாகி இருக்கும். ஆனால் அரவிந்த் இவ்ளோ செடுமூஞ்சியா இருக்க உங்களுக்கு எப்படித்தான் இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல என்றாள் அவந்திகா. ஒரு மெல்லிய சிரிப்போடு அவளை நிமிர்ந்து பார்த்த அரவிந்த், மிஸ் அவந்திகான்னு கூட எனக்கு ஒரு ஃபேன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் கேலியாக. அது ஒன்னும் உண்மை இல்ல, நான் ஒன்னும் உங்க ஃபேன் இல்ல என்று அவந்திகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அரவிந்தின் போனில் நோட்டிபிகேஷன் வரும் சத்தம் கேட்டது. அவனது ஃபேன்ஸ் தான் கமெண்ட் போட்டு கொண்டிருந்தார்கள். என்னோட ஹப்பி சமைக்கிறாரா, எனக்கு இப்பவே பசிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் என்று ஒரு கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்டை பார்த்து கடுப்பான அவந்திகா, மிஸ்டர் அரவிந்த் மிஸ்ஸஸ் அரவிந்த்காக சமைச்சிட்டு இருக்காரு, உங்களுக்கு பசிச்சா உங்க ஹஸ்பண்ட சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க என்று ரிப்ளை போட்டுவிட்டு டைனிங் டேபிளிற்கு சென்றாள். அரவிந்தும் முன்பை போலவே தான் சமைத்ததை அழகாக டெக்கரேட் செய்து அவந்திகாவின் முன்னாலும் மாதவியின் முன்னாலும் கொண்டு வந்து வைத்தான். பாதி நூடுல்ஸை காலி செய்திருந்த அவந்திகா மாதவியை பார்த்து, அத்தை, வெறும் நூடுல்ஸ் மட்டும் போதுமா? ஒரு ஆம்லெட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுல என்று சொல்லவும் மாதவியும் அரவிந்தை பார்த்து சிரித்து கொண்டே, ஆமா பொம்மி, எனக்கும் அதான் தோணுச்சு, நீ சொல்லிட்ட என்று சொன்னவள், அரவிந்த் என்று பேச ஆரம்பிக்கும் போதே அரவிந்த் மீண்டும் ஏப்ரானை மாட்டிக்கொண்டு கிச்சனுக்குள் சென்றான். ஒரு வழியாக நூடுல்ஸ் மொத்தத்தையும் காலி செய்து 1க்கு 2 ஆம்லேட்டுகளை சாப்பிட்டதும் தான் அவந்திகாவின் பசி அடங்கியது. சாப்பிட்டு முடித்த மாதவி அவந்திகாவையும் அரவிந்தையும் பார்த்து, இனி இந்த ஹால், கிச்சன், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாம் உங்க இடம்தான், நீங்க என்ன வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் பண்ணலாம், நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே தன் அறைக்கு சென்றாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அரவிந்த் அவந்திகா இருவருமே பேச்சற்று போனார்கள். சிறிது நேரத்திலேயே அவந்திகாவிற்கு தூக்கம் சொக்க ஆரம்பித்தது. ஏ அவந்திகா, வா, வந்து ரூம்ல படு என்று அரவிந்த் அழைக்கவும், என்னால முடியல அரவிந்த், நான் சாப்பிட்டதுலயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்,
இங்கேயே தூங்கிக்கிறேன் என்று குழந்தை போல் சொல்லியவள் அங்கிருந்த சோஃபாவில் படுக்கவும் அரவிந்த் சிரித்துக்கொண்டே அவளை அவர்களது பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்று மெத்தையில் படுக்க வைத்து தானும் அவள் அருகே அவளை அணைத்துக் கொண்டு படுத்தான். நீண்ட நாட்களுக்கு பின் அவந்திகா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த கள்ளம் கபடமற்ற முகத்தை பார்த்த அரவிந்த், தியா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. இனி நான் உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் என்று அவள் காதருகே கிசுகிசுத்து விட்டு அப்படியே உறங்கி போனான். மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி. காலை விடிந்ததும் அரவிந்தும் அவந்திகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அகிலனை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். இப்போது அகிலனின் கால் முழுமையாக குணமாகி இருந்தது. வீல் சேரில் வீட்டை விட்டு சென்றவன் இப்போது நன்றாக நடந்து வீட்டிற்கு வருகிறான். மாதவி முகம் முழுவதும் சிரிப்போடு அகிலனுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து வந்தாள். அகிலனை பார்த்ததும் மாதவிக்கு நேற்று நடந்ததையெல்லாம் மறந்து குஷியாகிவிட்டாள். அத்தோடு இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்பதால் மாலை பூஜைக்கான வேலைகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அவந்திகா சிறிது சிறிதாக உதவி செய்து கொண்டிருந்த மாதவியே அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்து கொண்டிருந்தாள். வாசலில் இருந்து பூஜை அறை வரை குட்டி கிருஷ்ணரின் பாதம் வரையப்பட்டது. கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், பால், தயிர், சீடை, சர்க்கரை பொங்கல் என்று இலையில் வகை வகையாக பரிமாறப்பட்டு பூஜை ஆரம்பமானது. அன்றைய நாள் எப்படி கழிந்தது என்றே தெரியாத அளவிற்கு மின்னல் வேகத்தில் பறந்து போனது. பாகம் 390. காலையில் அகிலன் வந்தது. நாள் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்திக்கான ஏற்பாடுகளை செய்தது. மாலையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் என்று அந்த நாள் எப்படி கழிந்தது என்றே தெரியாத அளவிற்கு மின்னல் வேகத்தில் கடந்தது. மறுநாள் காலை எழுந்ததிலிருந்து அரவிந்திடம் என்ன போய் சொல்லிவிட்டு கேமிங் டீம் ஒருங்கிணைந்திருக்கும் அந்த கெட் டுகெதருக்கு போவது என்று அவந்திகா தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். இன்றைக்கு என்று பார்த்து, நீ எப்படி வேணா யோசி, படுத்துட்டு யோசி, நின்னுட்டு யோசி, நடந்துட்டு யோசி, நீ எப்படி யோசிச்சாலும் நான் உனக்கு ஐடியா சொல்ல மாட்டேன் என்பது போல அவளது மூளை மக்கர் செய்து கொண்டிருந்தது. சரி, நீ ஐடியா கொடுக்கலனா என்ன, நான் எதுவுமே சொல்லாம எஸ்கேப் ஆகிருவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட அவந்திகா குளித்து முடித்து கீழே வந்தாள். அவள் கீழே வந்த நேரம் அரவிந்தும் அகிலனும் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மாதவி கிச்சனுக்குள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருந்தார். நேற்று அகிலன் வந்ததிலிருந்து மாதவி இப்படித்தான் இருக்கிறார். அகிலா, இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, நல்லா சாப்பிடணும், அப்பதான் உடம்பு தேரும். அந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு சோறு போட்டாங்களா இல்லையா? 1 மாசம் எனக்கு உடம்பு மட்டும் சரியில்லாம போகலனா நான் உன் கூடவே இருந்து கவனிச்சுட்டு இருந்திருப்பேன். இனி நீ வீட்டுக்கு வந்துட்டேல, அத்தை குடுக்கறதெல்லாம் நல்ல புள்ளையா சாப்பிட்டுக்கணும் என்று சொல்லி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தே டயர்டாக்கி கொண்டிருக்கிறார். நேத்ரா இல்லையே என்ற வருத்தத்தை அகிலனை வைத்துத்தான் மாதவி தீர்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் பாசத்திற்காக ஏங்கி தவித்த அகிலனுக்கும் மாதவியின் பாசம் ஒரு வரமாகத்தான் இருந்தது. யார் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை மாடியிலிருந்தே நோட்டம் விட்ட அவந்திகா, ஓகே, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மிகவும் கேஷுவலாக வருவது போல கீழே இறங்கி வந்தாள். ஆனால் மெதுவாக அவந்திகாவின் காலடி சத்தம் கேட்டதுமே அரவிந்த், அகிலன் இருவரும் சட்டென ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். அவந்திகா பெரிதாக எதுவும் மேக்கப் போடாமல் நார்மலாக இருந்ததாலும் அவளை பார்த்ததுமே அவள் எங்கேயோ வெளியே செல்ல கிளம்பி இருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்த அரவிந்த், எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா அவந்திகா என்றான். அவள் சாதாரணமாக பதில் சொல்லி இருந்தால் கூட அரவிந்த் பெரிதாக எதுவும் கேட்டிருக்க மாட்டான். ஆனால் நான் பொய் சொல்ல போறேன் என்பது போல ஈ என்று 32 பற்களும் தெரியும்படி சிரித்த அவந்திகா, ஆமா அரவிந்த் என்றாள். அவளது ஓவர் ஆக்டிங்கை வைத்தே அவள் ஏதோ ஃப்ராட் வேலை பார்க்க போகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அரவிந்த் மிகவும் ஆர்வமாக, எங்க அவந்திகா போற என்றான். அடடே, எப்பவும் எதுவும் கேட்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் ஏண்டா நோண்டி நோண்டி கேக்குற? நான் வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலையே, இப்ப நான் என்ன சொல்றது என்று விட்டத்தை பார்த்து 2 நொடி யோசித்த அவந்திகா,
நான் நான் ஷாப்பிங் போறேன் என்றாள் அவந்திகா. கைகளை குறுக்காக கட்டிய அரவிந்த் அகிலனை ஒரு முறை திரும்பி பார்க்க அவன் கஷ்டப்பட்டு சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். ஓஹோ என்று அரவிந்த் அவந்திகாவிடம் ஏதோ கேட்க ஆரம்பிக்கும் போதே அரவிந்தின் போன் அலறியது. அதில் தெரிந்த காலர் ஐடியை பார்த்ததுமே அதுவரை அரவிந்தின் முகத்தில் இருந்த விளையாட்டுத்தனம் முற்றிலும் மறைந்து சீரியஸ் மூடிற்கு சென்றான். அந்த நேரம் கிச்சனில் இருந்து வெளியே வந்த மாதவியும், அரவிந்த், அப்படி யாரு போன் பண்றாங்க? உன் முகம் ஏன் இவ்ளோ டெரரா மாறுது என்று கேட்கவும் அப்போதும் போனை அட்டன் செய்யாத அரவிந்த் பொறுமையாக மாதவியை பார்த்து, என்னோட தாத்தா கால் பண்றாரு என்றான். அவ்வளவுதான். மாதவியின் முகம் கலவரமானது. என்னது, மாமா கால் பண்றாரா? உடனே அட்டன் பண்ணு என்றார். அரவிந்தும் வேறு வழி இல்லாமல் போன் கட்டாக போகும் கடைசி ரிங்கில் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டது என்றே தெரியவில்லை. அரவிந்தின் முகம் தீவிரமாக மாறியது. போனை எடுத்ததிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்த அரவிந்த் இறுதியாக, ஓகே தாத்தா, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். போனை கட் பண்ணும் வரை கூட மாதவியால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அரவிந்த், என்னப்பா ஆச்சு? எதுக்கு மாமா உனக்கு கால் பண்ணினாரு என்றாள் பதற்றமான குரலில். தெரியலமா, தாத்தா இப்பவே வந்து அவரை பார்க்க சொன்னாரு என்றான். அவன் முகத்தில் வெறுப்பையும் குழப்பத்தையும் பார்த்த மாதவி சிறிது நேர அமைதிக்கு பின், அரவிந்த், உங்க தாத்தாவுக்கு இப்போ 70க்கு மேல வயசாயிருச்சு. அவர் பாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ போய் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அதோட சின்ன வயசுல உன் தாத்தா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாருன்னு நீ மறந்துட்டியா என்ன? இந்த ராஜேந்திரன் தான் மோசமானவன். அவரோட பேச்ச கேட்காம தனியா நம்மள வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து உங்க தாத்தா என்ன அவரோட பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிட்டாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மேல நீ வெறுப்ப காட்டாதப்பா என்றாள். ஆனால் அரவிந்தின் கோபம் தீரவில்லை. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அவர் அவ்வளவு நல்லவரா இருந்தா நம்ம ராஜேந்திரன் குடும்பத்துல இருந்து வெளியே வந்தப்போ அவர் ஏன் நமக்காக ஒரு வார்த்தை கூட பேசல? நம்ம பக்கத்துல இருந்த நியாயத்தை கேட்க கூட அவரு வரலையே. இத்தனை வருஷம் பேர மேல இல்லாத பாசம் இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சா என்றான் கோபமாக. அரவிந்த், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ தாத்தாவை போய் பார்த்துதான் ஆகணும் என்று மாதவி கண்டிப்பான குரலில் சொல்லவும் வேறு வழியின்றி சரி என்று தலையசைத்து விட்டு தாத்தாவோடு தான் இருந்த நாட்களை நினைத்து பார்த்தான். அவன் அம்மா சொல்வதும் உண்மைதான். சிறு வயதில் தாத்தாவோடு ஒன்றாக ஒரே வீட்டில் இருந்த போது என்னதான் தாத்தா அனைவரிடமும் கண்டிப்போடு விரைப்பாக நடந்து கொண்டாலும் அரவிந்த் மீது தனி பாசத்தோடுதான் இருந்தார். அதையெல்லாம் யோசித்து பார்த்தவன், சரி, வயதான காலத்தில் அவருடைய கடைசி ஆசையாக நினைத்து அவரை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று ஒரு முடிவிற்கு வந்தான். அப்போதுதான் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்தான். ஆமா அவந்திகா, நீ எங்கேயோ போகணும்னு சொன்னியே என்று கேட்கவும், ஆமா அரவிந்த், நான் ஷாப்பிங் போக போறேன்னு சொன்னேன். அது நயானா ஷாப்பிங் போலான்னு சொன்னா, நானும் நயானாவும் தான் ஷாப்பிங் போக போறோம் என்று மீண்டும் ஒரு பொய்யை சரியாக சொல்ல தெரியாமல் அவள் உளறிக் கொண்டிருக்க மாதவியின் முன் அவந்திகாவை விட்டு கொடுக்க விரும்பாத அரவிந்த், அப்போ ஓகே அவந்திகா, நானும் வெளியே தான் போறேன். நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் டிராப் பண்ணிடுறேன் என்று சொல்லவும், ஐயோ, இவன் கூட போனா எங்க போறேன் என்னன்னு துருவி துருவி கேட்பானே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்தவள், அது அரவிந்த், நயானா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நீங்க சீக்கிரம் போய் தாத்தாவை பாருங்க என்றாள். புருவம் உயர்த்தி அவளை பார்த்தவன், சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு ராஜேந்திரனை பார்க்க கிளம்பினான். மாதவி மீண்டும் கிச்சனுக்குள் சென்றுவிட தன் நெஞ்சில் கை வைத்த அவந்திகா, அப்பாடா அவந்திகா, நீ கலக்கிட்ட போ, நீ ஒரு கில்லாடிடி என்று தன்னைத்தானே பாராட்டி கொண்டிருக்க, அக்கா, இத்தனை வருஷம் ஆகியும் நீ மாறவே இல்லை என்று அகிலனின் குரல் கேட்டது. அவன் எதை பற்றி சொல்கிறான் என்பது புரியாமல் அவனை பார்த்து அவந்திகா பேந்த விழித்து கொண்டிருக்க, அக்கா, இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு ஒழுங்கா பொய் சொல்ல தெரியல. நீ பொய் தான் பேசுறேங்கிறது ஒரு குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். என்னோட மாமா அத கண்டுபிடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிற? நீ மாடியில இருந்து இறங்கி வந்து ஈன்னு சிரிச்சியே, அப்பவே நீ ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண போறேன்னு தெளிவா தெரிஞ்சது என்றான். டே அகில், என்னடா பேசிட்டு இருக்க? நான் போய் பேசினேனா? இல்லவே இல்ல என்று அவந்திகா சமாளிக்க முயல, அக்கா
போதும் போதும், உண்மைய சொல்லு. மாமாவுக்கு தெரியாம ஏதாவது அஃபேர் வச்சிருக்கியா என்ன? அதான் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு போறியா என்று அகிலன் கண்ணடித்து குறும்புத்தனமாக கேட்கவும், டே அகில், வர வர உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி ஆகிருச்சுடா. எல்லாம் அந்த அரவிந்த சொல்லணும். என் தம்பி நல்ல பையனாத்தான் இருந்தான், அவன் கூட சேர்ந்துதான் கெட்டு போயிட்டான் என்று அகிலனை திட்டுவது போல் கிரேட் எஸ்கேப் என்று அந்த இடத்தை விட்டு நழுவி ஓடினாள். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஒரு கேபை பிடித்து அவளது கேமிங் டீமின் கெட் டுகெதர் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். அந்த டீமின் கேப்டன் அந்த டீமை உருவாக்கிய போது ஒரு பணக்கார வீட்டு அடுத்த வாரிசாக இருந்தான். இப்போது 9 வருடங்கள் கடந்து விட்டது. அந்த டீம் கேப்டன் இப்போது ஒரு கம்பெனியின் சேர்மன். டீமில் இருந்த பெரும்பாலானோர் தங்களது 30களின் ஆரம்பத்தில் இருந்தார்கள். யாரும் இப்போது கேம் விளையாடுவதில்லை என்றாலும் இந்த 9 வருடத்தில் அனைவரது நட்பும் நன்றாக வலு பெற்றிருந்தது. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு கெட் டுகெதர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களது கெட் டுகெதரின் முதலாம் ஆண்டு கொடுத்த வாக்கின்படி இன்று வரை நடக்கும் அனைத்து சந்திப்பிற்குமான செலவையும் அந்த டீமின் கேப்டன் தான் ஏற்றுக்கொள்கிறார். அவந்திகா சந்திப்பு நடப்பதாக சொல்லி இருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். சந்திப்பு நடக்கும் ரூம் நம்பர் 888 வரை வந்த அவந்திகாவால் உள்ளே செல்ல முடியவில்லை. சட்டென அவள் கைகள் பாரமானது போலவும் கையை உயர்த்த முடியாதது போலவும் அவளுக்குள் ஒரு உணர்வு தோன்றியது. இந்த கதவிற்கு பின்னால் அவளுக்கு என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது என்று அவந்திகாவிற்கு தெரியவில்லை. 9 வருடத்திற்கு முன் அவள் இன்டர்நெட்டில் சிரித்து பேசி கோபமாக சண்டை பிடித்து செல்லமாக கோபித்துக் கொண்டு தன் குடும்பம் போலவே நினைத்து கொண்டிருந்த அனைவரையும் இப்போது நேரில் பார்க்க போகிறாள். அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு வாசலிலேயே தயங்கி நின்று கொண்டிருக்க உள்ளே இருந்தவர்கள் ஆர்டர் செய்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு சர்வர் வந்தார். அவந்திகா மெதுவாக அவருக்கு வழிவிட்டு நின்றாள். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே ஏற்கனவே 20க்கும் அதிகமானோர் இருந்தனர். அவர்கள் அனைவருமே அவந்திகாவிற்கு புது முகங்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சிரித்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சு சத்தம் வெளியே நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கும் தெளிவாக கேட்டது. அவர்கள் அனைவரும் லாட் கேமை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் சில நாட்களுக்கு முன் நடந்த நேஷனல் லெவல் கேமை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வருஷம் ஆர்டி டீம் நேஷனல் லெவல் லாட் காம்படிஷன்ல வின் பண்ணத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது ஒரு லக்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வேணும்னா சொல்லலாம். உண்மையிலேயே இந்த காம்படிஷன்ல பெரிய டீம் எதுவும் கலந்துக்கல, அதனால ஆர்டி டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து நடக்க போற நேஷனல் கேம் தான் உண்மையான கேமா இருக்கும். கேஜி டீம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கேஜி டீமை யாரால அடிச்சுக்க முடியும்? ஆர்டி டீமை பத்தி பேசினா கண்டிப்பா ஆகாஷோட டேலண்ட் பத்தியும் பேசணும். அந்த பையன் சின்ன பையன்தான், ஆனா என்ன அம்மா விளையாடுறான். நீங்க கடைசி மேட்ச்ல நிலா விளையாடினத பாக்கலையா? நிலா மட்டும் அந்த மேட்ச்ல இல்லனா கண்டிப்பா ஆர்டி டீம் வின் பண்ணிருக்க மாட்டாங்க என்று ஒருவர் மாற்றி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தனர். கடைசி மேட்சில் நிலா வராததால் அவந்திகாவும் அரவிந்தும் தான் நிலாவின் பெயரில் விளையாடினார்கள். ஆனால் அது வெளியில் இருந்த யாருக்கும் தெரியாது என்பதால் அனைவரும் நிலா விளையாடியதாக நினைத்து கொண்டிருந்தனர். நிலா விளையாடினதுல உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஃபெமிலியரா தெரிஞ்சதா என்று ஒருவர் கேட்க, ஆமா, நிலாவோட ஸ்டெப்ஸ் எல்லாமே தியாவோட ஸ்டெப்ஸ். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, கடைசியா நடந்த 2 மேட்ச்ல அது வரைக்கும் இல்லாத மாதிரி நிலாவோட ஒவ்வொரு மூவும் அவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு. ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி மொத்தமா டிஃபரெண்டான ஒரு பிளேயர் மாதிரி தான் விளையாடினா என்று அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவர்கள் சொன்னது உண்மைதான். அதுவரை விளையாடி கொண்டிருந்தது தியா. கடைசி 2 மேட்சில் விளையாடியது ராஜன். முற்றிலும் வேறு நபர் விளையாடினால் வேறு ஒருவர் விளையாடுவது போல்தானே இருக்கும். இங்கு அவந்திகா சிரித்து கொண்டிருக்க உள்ளே இன்னும் அந்த கேமை பற்றித்தான் டிஸ்கஷன் ஓடிக்கொண்டிருந்தது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அந்த நிலா எவ்வளவு பெரிய பிளேயரா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா கேஜி டீம் உள்ள வந்தாங்கன்னா யாராலையும் வின் பண்ண முடியாது. அது என்னமோ சரிதான். கேஜி டீம்ல இருக்கிற பிரின்ஸ் இருக்கானே, வாவ், நான் அவனோட தீவிரமான ரசிகை. அவனை பாக்குறதுக்கும் செம்ம கியூட்டா இருக்கான். அவனோட கேமிங் ஸ்கில்ஸும் அபாரமானது. அது என்னமோ உண்மைதான், பிரின்ஸ் உண்மையிலேயே ஒரு சாம்பியன் தான். மத்த கேம பத்தி எனக்கு தெரியல, ஆனா லார்ட் கேம பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் தான் நம்பர் 1. அவனை அடிச்சுக்க இந்த கேமிங் வேர்ல்ட ஆளே இல்ல.
அவன மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயரை நான் பார்த்ததே இல்ல. பிரின்ஸ் உண்மையா இந்த கேமிங்கோட பிரின்ஸ் தான் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்க, நம்ம ராஜன் கூட கம்பேர் பண்ணல அந்த பிரின்ஸ் பெஸ்ட் பிளேயரா இருப்பானா என்று அங்கிருந்த ஒரு பெண் சோகமாக சொல்லவும் அந்த அறை அப்படியே அமைதியானது.